ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்வி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ். இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க கண்டஸ்டன்ஸ். இந்த அன்ஷிதாவும் ஜாக்லினும் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு வெளியே கார்டன் ஏரியாலேயே இருந்தாங்க. அதுவும் சாப்பிடாம, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாம, அதுக்கப்புறம் தூங்காம இப்படிலாம் இருந்தவங்க கடைசியா அன்ஷிதா கிவ் அப் பண்ணிட்டாங்க. அவங்க வச்சிருந்த மஞ்சரியோட டாலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. நேத்தாவது பால் பிட் அப்படின்றது ஒண்ணு கொடுத்து அதுக்குள்ள மட்டும்தான் டாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஓப்பனா ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்காங்க. அதுல இருந்து யாரு வேணா எடுத்துக்கலாம், எப்படி வேணா சண்டை போடலான்னு கொடுத்திருக்காங்க. அதனால கண்டஸ்டன்ஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணது ஓடி வந்து அவங்கவுங்க அடிச்சு டாலை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வந்துருது. விஷால் சொல்றாரு, யாரும் அடிக்கணும்ன்றதுக்காக எல்லாம் அடிக்க மாட்டாங்க ஜாக் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜாக்லின் சொல்றாங்க, நான் ஒன்னும் நீ அடிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சரி புரிஞ்சுக்கிட்டல, தெளிவாவே இரு அப்படின்னு விஷால் சொல்றாரு. இதே மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல விஷால் ரொம்பவே கோவப்பட்டு ஜாக்லினை திட்டுறாரு. இப்ப அடுத்தது என்ன நடக்குதுன்னா, விஷாலையும் தர்ஷிகாவும் பத்தியும் லவ் கண்டென்ட் போயிட்டு இருக்கே, அதை பத்தி தான் நடக்குது. பவித்ராவும் ஆனந்தியும் பேசிக்கிறாங்க. இதுல பவித்ரா சொல்றாங்க, நான் எப்போ தர்ஷிகா கிட்ட பேச போனாலும் அப்ப விஷால் அங்க இருக்கான், எனக்கு பேசவே கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. ஆனா லவ்வே இல்லன்னு சொல்றாங்க. அடுத்ததா பவித்ரா சொல்றாங்க, அவளுக்கு கை எரியுதுன்றதுக்காக அவன் உட்காந்து தடவிட்டு இருக்கான், அவளுக்கே இன்னொரு கை இருக்குல்ல, அதை வச்சு அவளே போட்டிருந்திருக்கலாமே. அது இல்லாம தர்ஷிகா சாப்பிடலன்னா அருண் உடனே போய் விஷால் கிட்ட சொல்றது, விஷால் வந்து அவளுக்கு ஊட்டி விடுறது, இது எல்லாமே தேவையில்லாம நடக்குது. இப்ப ஆனந்தி கேக்குறாங்க, இப்ப அவ ரியலைஸ் பண்ணுவாளா, நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கு பவித்ரா சொல்றாங்க, இப்படியே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சண்டை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. விஷால் எப்படியும் கண்டென்ட்டுக்காக தான் பண்றாரு. தர்ஷிகா நிஜமாமே லவ் பண்றாங்களா இல்ல அவங்களும் கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.